நிச்சயமாக வசனாதான். அதாவது குறிப்பா கோடை காலம் தூத்துக்குடி தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்ப இந்திய அளவுல குஜராத்துக்கு அடுத்தபடியா தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டம் வந்து உப்பு உற்பத்திக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து இருக்குது. உப்பு உற்பத்தி பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இந்தியா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ஏக்கர்ல வந்து தூத்துக்குடியில வந்து உப்பு உற்பத்தியானது நடைபெறுகிறது. குறிப்பா சொல்ல போனா சர்வேகுளம், வேப்பலோடை, ஆறுமுகநேரி, முள்ளக்காடு உள்ளிட்ட பகுதியில் வந்து உப்பு உற்பத்தி இது வந்து பிரதான தொழிலா இருக்கு. இந்த உப்பு உற்பத்தி உற்பத்தி பண்ற தொழிலை நம்பி சுமார் 50,000த்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த தொழில் வந்து உப்பு உற்பத்தியை பொறுத்த மட்டும் கோடை காலத்துலதான் உப்பு உற்பத்தி வந்து அதிகமா இருக்கும். அந்த வகையில தற்போது கோடை காலம் உப்பு உற்பத்தி வந்து தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக விவசாயம், உப்பு உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு வந்து தொழில் வந்து மிகவும் நலிவடைந்திருந்தது. அதுல உப்பு உற்பத்தியும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. இப்பதான் அந்த உப்பளங்கள் தேங்கிய மழை நீரெல்லாம் வெளியேற்றி உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பணி வந்து துவங்கப்பட்டிருந்தது. தற்போது கோடை காலத்துல பெய்த இந்த கனமழை காரணமாக ஏற்கனவே இப்போ இன்னும் 3 நாட்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலே வந்து சென்னை வானிலை மையம் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்கு. அதுல கடந்த 2 தினங்களா வந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. இன்றும் மிதமான சாரல் மழை பெய்து வந்தது காலை முதலே. இதனால வந்து உப்பள தொழிலாளர்கள் வந்து உப்பு தொழில் உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து மிகவும் பாதிப்படைந்துள்ளது. இந்த வகையில பாத்தீங்கன்னா இதே போன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கனமழை காரணமாக வேதாரண்யத்திலும் இதே போல உப்பு உற்பத்தி பிரதான தொழிலா நடைபெற்று இருக்கு. அங்குமே வந்து இந்த கனமழை காரணமாக உப்பளத்தில் தேங்கியுள்ள மழை நீரால வந்து உப்பு உற்பத்தி வந்து மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. இந்த மழை நீரை அகற்றுவதற்கு அந்தந்த உப்பள தொழிலாளர்கள் வந்து கடுமையான முயற்சி எடுத்து வருகின்றனர். இருந்தாலும் கூட மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் அந்தந்த பகுதியில் உள்ள பஞ்சாயத்து, ஊராட்சி பகுதிகளுக்கு உட்பட்டிருந்தா அவங்களும் வந்து நிர்வாகம் சார்பாக வந்து இந்த உப்பளத்தில் தேங்கி இருக்கிற மழை நீரை வெளியேற்றக்கூடிய வேலைகளை வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உப்பளத்தில் தேங்கியுள்ள மழை நீர் வடிவதற்கான வாய்க்கால்கள், வடிகால் வசதிகள் வந்து ஏற்கனவே இருக்கு. அந்த பகுதியில வந்து மழை நீரை வந்து அந்த வடிகால வந்து வடிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மின் மோட்டார் வைத்து இது அந்த நீரை வெளியேற்றும் பணியும் அங்க சில பகுதியிலும் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் உப்பு உற்பத்தியாளர்களை பொறுத்த மட்டும் மிகவும் கவலைக்குரிய சூழ்நிலை இருப்பதாகவும், இப்படி ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய உழைப்பு வந்து வீணாவதாகவும், மழைநீர் வந்து கோடைகால மழையால வந்து தங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டதோடு அதாவது உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகள் மட்டுமல்லாமல் அதை நம்பி இருக்கிற தொழிலாளர்களும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பருவநிலை மாற்றத்திலிருந்து தாங்கள் எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்பது தெரியவில்லை என்றும் கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த மாதிரி மழைக்காலத்துக்கு வந்து அரசு வந்து நிவாரணம் கொடுக்கறது வந்து வழக்கமா கொடுத்துக்கிட்டு இருக்கு உப்பள தொழிலாளர்களுக்கு. அதே போன்று இது போன்று கோடை மழை பாதிப்புகளையும் தங்களை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிவாரணம் வந்து கொடுக்கணுங்கிறது உப்பள தொழிலாளர்கள், உப்பள உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா